ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சண்டே டே இன் மை லைஃப் வீடியோ தான். காலையிலே அம்மா ஒயிட் கொண்டக்கடலை வச்சுருந்தாங்க. அதை சாமிக்கு சும்மா நாங்கள் அப்படி வச்சு அடிக்கடி சாப்பிடுவோம். சாமிக்கு அப்படி சும்மா படையல் வச்சு சாப்பிடுவாங்களா, அதே மாதிரி நாங்கள் என்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணாலுமே சில நாள்கள் இப்படி வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி பண்ணோம். நெக்ஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அதில் கிளிப்பிங்ஸ் ரொம்ப எடுக்க முடியல. அதை கொஞ்சோல கிளிப் எடுத்து அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சண்டேனாலே கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் செம்பருத்தி பூ நம்மளோட கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்தேன். இவ்வளோ கிடச்சிருச்சு. இது கூடால இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுதான் கத்தாழை. இதுவும் நம்ம கார்டன்லேயே இருக்குது. ஸோ செம்பருத்தி பூ, இலை, கத்தாழை இந்த மூணையும் தான் நான் அன்றைக்கி ஹேர் பேக்காக யூஸ் பண்ண போகிறேன். நல்லா அரைச்சிட்டு தலையில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அது கொஞ்சம் திட்டாக அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை வாஷ் பண்ணும்போது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அடுத்து லன்ச் பார்க்கலாம். ரைத்தா வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் லேட்டாக எடுத்தனால எல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. அப்புறம் இது பாயாசம். அடுத்து இது பார்த்திங்கன்னா, இது மார்னிங் வச்ச இட்லி. கறி குழம்புக்கு இட்லி நல்லா இருக்குங்கிறனால அதையும் அப்படியே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் சிக்கன். இது சிக்கன் கிரேவி, தொக்கு எதுனாலும் சொல்லிக்கலாம். ஸோ சிக்கன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வச்சா. சின்ன உள்ளிலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு காம்பினேஷனாக ரசமும் எக்கும் வச்சுருந்தாங்க. அடுத்து பொரிச்ச சிக்கன் இல்லாமலையா லெக் பீஸையும் சின்ன சின்ன பீஸும் பொரிச்சிருந்தோம். அப்புறம் ரைஸ் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கு பாயசத்துக்கு இது பண்ணுறதுக்காக பப்படமும் வச்சுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது பேஸ்கெட் ஃபுல்லாக மாங்காய் தான் இருக்குது. மாங்காய்னு சொல்ல முடியாது, பழம்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே மிக்சடாக இருக்குது எல்லாமே. இது நாங்கள் ஒரு வீட்டிலையே அந்த செடி மாஞ்செடி பெருசாக வச்சுருப்பாங்களா, அவங்கக்கிட்ட மொத்தமாக நாங்கள் ரேட்டை பேசி வீட்டிலேருந்தே கொண்டு வந்தால் இன்னும் ஆர்கானிக்காக இருக்கும்ல. ஸோ அந்த மரத்துலேயே அப்போவே பறித்து வாங்கிட்டு வந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதே ரொம்ப பழுத்துட்டினாலும் உள்ள புழு வச்சு நாசமாயிருமா. ஸோ அதனால் இந்த காய் டைப்லேயே நான் பறித்து அதை நம்ம வீட்டில் வைக்க அது ஒன்று ஒன்றாவே பழுத்துரும். இது மட்டும் கிடையாது, இன்னொரு பேஸ்கெட் ஃபுல்லாகவும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அது ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் அது ஒட்டு மாங்காய். இது நார்மல் ரவுண்டு மாங்காய். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் அது எப்படிலாம் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2, 3ன்னு பழுக்கும். ஸோ ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பழம் கிடைக்கும். அது அந்த இதில் இருக்க வேண்டியது அதை தெரியாமல் யாரோ இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் மாற்றி வச்சுட்டேன். உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இந்த 2 பேஸ்கெட் தான் இருக்குது. அதை நான் எதில் விரித்து வச்சுருந்தேன்னா, என்னோடய கட்டில்லே மார்னிங்கே விரித்து வச்சுட்டேன்ல. ஸோ அந்த கட்டிலில் எடுத்து வச்சு பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப பசிச்சிச்சு, அதனால் சாப்பாடுறதுக்கு இறங்கிட்டேன். ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிச்சிருப்பேன். ஸோ அப்போ தான் லன்ச் முடித்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன். இது என்னோடய பிளேட்டு. நல்லாயிருக்கா? ப்ளூ கலரில் நானே பார்த்து எனக்கு மட்டும் இந்த ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் சாதம் வீடியோ போட்டுகிட்டே கொஞ்சம் நிறையவே வச்சுட்டேன். அந்த மூடியில் இருக்குல்ல, அதுவும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விழுந்துடுச்சு, அந்த பாத்திரத்தில் இருக்கிறது, ஆப்பையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் ரசம் ஊற்றி சிக்கன் வச்சு எல்லாமே பண்ணி நீட்டாக சாப்பிட்டாச்சு. என்ன தான் வெஜ்ஜிஸ் சாப்பிட்டாலுமே சிக்கன் மாதிரி ஒரு ஃபீல் வராது. எனக்கு மட்டன் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ஐ லவ் சிக்கன். சிக்கன் லவ்வர்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன்னாலே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் இந்த சிக்கன் பொரிச்சதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது ரைத்தா. எல்லாருமே எனக்கு முன்னே சாப்பிட்டாங்கங்கிறதுனால ரைத்தா காலி ஆகிடுச்சு கொஞ்சம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நான் எடுத்துக்கிட்டேன். இது போகையும் இட்லியும் இருக்குது. இது கறி குழம்பு. இட்லியும் இருக்குது காம்பினேஷனுக்கு தொட்டுக்கலான்ட்டு. ஸோ இட்லி இப்போதைக்கு நான் எடுத்துக்கல, ஏன்னா நமக்கு ரைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரைஸை காலி பண்ணிவிட்டு அப்புறமா மற்றதை பார்த்துக்கலான்னு நான் இப்போ வீடியோவில் வாய்ஸ் கொடுக்கும்போதே எனக்கு டெம்ப்ட் ஆகுது. ஸோ ஏன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் நீங்கள் எல்லா சண்டேயும் இப்படி நான்வெஜ் எடுப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் எல்லா சண்டேயும் அப்படி ஸ்ட்ரிக்டாக அப்படி கண்டிப்பாக எடுப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்றைக்குனாலுமே ஈவன் வெனஸ்டே தேர்ஸ்டே எந்த நாள்னாலும் திடீர்னு வாங்கலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா, ஆசையாக இருந்துச்சுன்னா நாங்கள் வாங்கிப்போம் அப்படி. மற்றபடி இந்த நாள் வாங்கணும், இந்த நாள் வாங்கக்கூடாது, சண்டேனா வாங்கி ஆக்கணும், அந்த மாதிரி என் ஃபேமிலி நாங்கள் அப்படி கிடையாது. நீங்களும் யாராவது அப்படி இருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இங்கேயே உங்களுக்கு ஒரு வாய், ஹாவ் அ பைட். நெக்ஸ்ட் அப்படியே உட்காந்தாச்சு. பாயாசம் நான் எடுத்திருந்தேன்.
பாயாசம் என்ன தான் நம்ம இலையில போட்டு சாப்பிட்டாலும் எனக்கு இப்படி ஒரு கப்பில் குடிக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து எனக்கு ரொம்ப ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சா, அதனால் ஸ்நாக்ஸை எடுத்து டப்பாவை ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே வந்து நான் ப்ரௌனி வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து நான் மார்ட்டில் வாங்கியிருந்ததை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதில் பாருங்கள். அதில் தான் இந்த குக்கீஸ் அப்புறம் இந்த கப் கேக்ஸ் எல்லாமே நான் அதில் வாங்கியிருந்தேன். ஜெம்ஸ் முட்டாய் எல்லாமே. இதெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அத பார்த்தோன்னே எனக்கு கடையில் பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு. ஸோ, அதனால் எல்லாமே வாங்கிட்டேன். அந்த கப் கேக் வந்து ₹5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.